வாங்க மீன் குழம்பு வச்சிடலாம். இந்த ஆயிலோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டேன். பூண்டு போட்டேன். பூண்டு கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை, இப்போது ஆனியன் போட்டு நான் இன்றைக்கி மடுவா மீன், கலைவால், நெத்திலி கொஞ்சம், அப்புறம் மத்தி மீன் ஒரு 10 மீன், இதெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். 3 மீனும் சேர்த்து. மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்கிறதுல இருக்குது. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போட்டோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கி தக்காளியும் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் புளியை கரைச்சி அந்த புளியிலே மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு கரெக்டாக எல்லாம் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு எந்த டேஸ்ட் வேணுமோ. ஒரு சிலர் புளிப்பாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரமாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் சரிசமமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அது போட்டு அந்த தண்ணி அப்படியே எடுத்து தக்காளி வதங்கினோடனே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான். நல்லா திக்காக சுண்டிடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு, புளி போட்டால் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சலசலன்னு கொதித்து திக்கானோடனே மீன் போட வேண்டியது தான். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. தலையும் வாலும் மட்டும் போட்டு மடுவா மீன் குழம்புல போடுறோம். அப்புறம் மத்தி மீன், அப்புறம் நெத்திலி மீன் கொஞ்சம், எல்லாம் கலந்த மீன் குழம்பு. அவ்வளோதான். நல்லா சலசலன்னு ஒரு கொதி கொதிச்சா மீன் குழம்பு ரெடி. இப்படி ஒரு அடி கலக்கலாம்.
மத்தி மீன் வாலில் இருந்து முள் தனியாக வர்றது தெரியும். நெத்திலி மீன் நல்லா வெள்ளையாயிடுச்சு. அவ்வளோதான், மீன் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 மீன் போட்டு மீன் குழம்பு.